Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏத்தர் ஸ்கூட்டர் தான் பாத்தீங்கன்னா ரிவ்யூக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஓலா போட்டுருக்கேன். சோ ஓலாக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஏத்தர் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குங்கிற மாதிரி வீடியோ நிறைய பேர் போட்டுருந்தாங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் புடிச்ச நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. புடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஓகே गाइस, இதுக்கு மேல பண்ணா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபேமிலி, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரோட லுக்கு. ஸோ லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஓலாவை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது கொஞ்சம் பாடி சைஸ் பெருசாக இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. டயர் செக்ஷனே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் தெரியுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90/90 12 செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓலாவில் பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 450Xங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ரைட் மோட் பார்த்தீங்கன்னா வருது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் தான் வருது. ஸோ பார்த்தா தெரியுதா? ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஏத்தருங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏத்தரில் அதாவது ஓலாவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வருது. பட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓட்டி பார்த்துட்டு ஓலாவோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் 1,74,000. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா லோ வேரியண்ட்டு, மிட் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. ப்ரோ பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டு 1,74,000 வருதுன்னு சொல்லி வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னார். அண்ட் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்துடுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் காம்பேக்டாக உட்காந்துட்டு போகிற அளவுக்கு சீட் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி டெயில் லேம்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LEDs தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, யூனிக்காக. அண்ட் முன்னாடி பார்த்தீங்களா கிளைமேட்டை, மழை கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ மெயினான விஷயமே இந்த டிஸ்பிளேயில் தாங்க. ஸ்டாண்ட் எடுத்துடலாம். ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 வீக்காக பார்த்தீங்கன்னா செம்ம கோல்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல, சரியே ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் மூச்சு வாங்கி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகேங்க, உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டே ஆகணும்ல, அதுக்காக தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீழ் சுவிட்சை. ஸோ இது பார்த்திங்கன்னா டச்சும் அவைலபிளாக இருக்குது. டச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் ரேஞ்சு எல்லாமே. ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா, கீழ் சுவிட்ச் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு பிரேக் பிடிச்சிட்டு ஸோ கீழே பார்த்திங்கன்னா செல்ஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பெட்ரோல் வண்டி மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட்லாம் கேட்காது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன் ஆயிரும், ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கலில். அண்ட் 1 டைம் சார்ஜ் போட்டால் 105 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுங்கிற மாதிரி ப்ரோ சொன்னாங்க. 105 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகும். 1,74,000 இந்த வண்டி வாங்கினீங்கன்னா ஸோ 105 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா போகும் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டாப் எண்ட் எவ்வளோ போகுதுங்கிறத நான் லைவாக காமிக்கிறேன், ஓகேவா? அண்ட் இது பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இண்டிகேட்டர்ஸ்க்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் இருக்குது. அண்ட் எப்படி மோட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதை வச்சு மோட் சேஞ்ச் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 மோட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஈகோ மோட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் மோடு, ஸ்போர்ட் மோடு, அண்ட் பார்த்தீங்கன்னா ரேப் மோடு அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ப்ரோ சொன்னார். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் லைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க மவுண்ட்ஸில், தெரியுதா? ஹார்ன் இதுதான். ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க கீழே. இது கிடையாது இண்டிகேட்டர், இது எதுக்குன்னு தெரியல, ப்ரோட்ட கேட்க மறந்துட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரிவேஸ் ஆப்ஷனுமே இருக்குது. 5 ஸ்பீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவேஸ் போய்க்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிவேஸ், ஓகேவா? தெரியுதா போகுது? பார்த்தீங்களா, நான் காலை வச்சு தள்ளவே இல்லை, தெரியுதா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவேஸ் மோடு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த விஷயம்லாம் இதில். அண்ட் திரும்பி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மோடு வந்துடும். ஓகே, அப்படியே ஹைவே எடுத்துகிட்டு போயிடுவோம். ரேப் மோடில் எல்லா மோட்லேயும் பவர் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபேமே வாங்க அப்படியே போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டி ஒன்று நின்றுச்சு, பயந்துட்டேன். அப்புறம் வந்து ஹெல்ப்பு தான் கேட்டாங்க, திண்டுக்கல் எப்படி போகணுன்னு. இதில் ஒரு சவுண்டு கேட்குதா இருங்க. அதாவது மிஷினோட சவுண்ட் கேட்குது. அதாவது அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, டக்குன்னு வரமாட்டேங்குது. வண்டியை பற்றி எதுவுமே நான் தெரிஞ்சிக்கல, ஏன்னா டக்குன்னு கிடச்சிது வண்டி. அதனால தான் உடனே உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்கூட்டரே பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ரைட் மோடில் இருக்கேன் பாருங்கள். இப்போது சவுண்ட் கேட்குதா? மோட்டர் சவுண்டு செம்மையாக கேட்குதுங்க. அரௌண்ட் 64-65 தான் போகுது. அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மோட் மாற்றி பார்ப்போமா? ஸ்போர்ட் மோட். பவர் வாஸ் அல்டிமேட் கைஸ். ஓலா அளவுக்கு பவர் இருக்குங்க.
ஹைவேஸில் ஜாலியாக போகலாம் போலையே. 91 தான் போகுது. மோட் மாற்றியாச்சு. ரேப் மோட் வாடா டே. ஆள் வருது. பட் என்ன தான் ஸ்லோ பண்ணாலும் பிரேக்கிங் வாஸ் அல்டிமேட் கைஸ். பாருங்க டாப் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஸ்லோ ஆகுது ஏன்னு தெரியல. 90 தானா டாப் ஸ்பீட்? ஓலா வந்து 108 116 கிட்ட போச்சு. ஏன்னு தெரில. பவர் வாஸ் அல்டிமேட் கைஸ். பட் வந்து இங்கே பாருங்க. வாவ் சவுண்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. புஸ் புஸ்ஸுங்குது விசில் சவுண்டு. ட்ரைம்பில் வர விசில் சவுண்ட்லாம் கேட்குதுங்க இதில். அட்ரா ஃபுல்லாக முறுக்கி பிடிச்சாலும் 90 91 அதுக்கு மேலே தலைவன் போல. பரவாயில்லங்க பவர் வந்து சூப்பராகவே இருக்கு. வாவ் நல்லா இருக்குங்க இந்த வண்டி ஓட்டுறது. ரொம்பவே ஃபன்னாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நான் இப்போ யூட்டன் அடிக்கணுமே. இவங்கெல்லாம் இப்படி போயிட்டுருக்காங்க. டிராஃபிக் வேறங்க இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஆனாலே சென்னைக்கு ஒரு படையே கிளம்புது. அவ்வளோ கூட்டங்க. நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே சர்வீஸ் ரோட்டை கீழே போகணும். கிராஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக போய்க்கலாம், தப்பே கிடையாது. என்றைக்குமே ஹைவேஸும் சரி நார்மல் ரோட்ஸும் சரி பார்த்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். இங்கே பாருங்க பவரு. ஐ லவ் திஸ் கைஸ். சடனாக ரீச் பண்ணிடுதுங்க 80. வாவ் செம்ம ஸ்பீடு போகுதுங்க. ஆக்சுவலாக 90 நல்லா 100 மேலே போகிற மாதிரி தெரியுது. ஹைவேஸில் ஜாலியாக போகலாம் கைஸ் 90 க்ரூஸ் பண்ணிவிட்டு. எனக்கு இந்த மீட்டர்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக டச்சும் இருக்குது இதில். வந்து நீங்கள் மேப்லாம் வந்து இதில் பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த சவுண்டு தான். ஆக்சுவலாக எப்படியோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வண்டி. ஸோ ஏத்தருவேன். ஸோ இன்றைக்கி ஏத்தருமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் போட்டுட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் வண்டி கொடுத்த நம்ம ப்ரோக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ப்ரோ வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு. இந்த மனசெல்லாம் பெருசாக யாருக்கும் வராது. ஸோ மெயினாக நான் சொல்ல வேண்டியது, ஏன்னா ரைடு போயிட்டுருக்காங்க. நான் வந்து திரும்பி ரிட்டன் பெரம்பலூர் போக வேண்டியது. ஆக்சுவலாக திருச்சி வந்துட்டு நார்மலாக ஜஸ்ட் நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பி போகிறது தான். ஸோ ப்ரோ வந்து வர வழியில் திரும்பி பார்த்தாரு. ஸோ கற்றுனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம ப்ரோ தானே. ஆனால் நம்ம இந்த ப்ரோவை பார்த்தே, இந்த வண்டியோட ஓனரை பார்த்தே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் ரீசெண்டாக திரும்பி பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ ஓகே வண்டியை பற்றி பேசுவோம். 1,74,000 இந்த வண்டி ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் வாஸ் ரியலி குட். ஸோ பில்லியனுக்குமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் சூப்பராகவே இருக்கும். சீட் கம்ஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் தெரியுதா நல்லா இருக்குது. நான் திரும்பி கூட போகிறேன் ஏன்னா இங்கே ரோட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. தெரியுதா ஃப்ரீயாக இருக்கிறது? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் போவோமா. சவுண்டிங் கேளுங்க, நான் பேசாமல் இருக்கேன். 3 2 1. பிரேக்கிங் சவுண்டுமே சூப்பராக இருக்குங்க. அப்படியே விட்டு நடிச்சுட்டு ப்ரோட்ட போய் வண்டியை கொடுத்துருவோம். நல்லா இருக்குங்க. நான் எவ்வளோ தான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து சூப்பராகவே இருக்குது. ஓலா கம்பேர் பண்ணும்போது டாப் ஸ்பீடு மிஸ் ஆகுது. மித்தபடி இன்னும் ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாப் வேரியன்ட் தான் இது பார்த்தீங்கன்னா. பவர் தான். நீங்கள் சடனாக ஒருத்தவங்களை குயிக்காக நீங்கள் வந்து முந்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக முந்திடலாம். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேம் இதில் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா அதுலேயே காமிச்சிருதுங்க. பார்த்தீங்களா ஸ்வைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் இதிலே வந்துடுது. தெரியுதா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதிலே காமிக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட இது எல்லாமே டவர்லாம் காமிக்குது. வேறு என்ன சேஞ்ச் பண்ண முடியும்னு தெரியல. இப்படி சேஞ்ச் பண்ணால் ரிவர்ஸ் மோடு இதில் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி ஸ்வைப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க இதெல்லாம். ஸ்போர்ட்டு ரைடு ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர் அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்.
கரண்ட் ரைடு 8.8 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா காமிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இதிலே காமிக்குதுங்க. இது என்னது மேலே இண்டிகேட்டர், பார்க் அசிஸ்ட்டு, ஷேர் லைவ் லொக்கேஷன், ஆட்டோ ஹோல்டு, ஸ்மார்ட் ஈகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேமு, வண்டி வச்சுக்கோங்க நேம், டாக்குமெண்ட் எல்லாமே இதிலே வந்துடுது. எல்லாமே டச் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸ்கிட் ஆகும் பாருங்கள், தெரியுதா? இருங்க, ஸ்கிட் ஆகிட்டே போதுங்க வண்டி. ப்ரோ அப்பயே சொன்னார். வாவ், என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க இந்த மோட்ரு, பயங்கர பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் கொஞ்சம் குழந்த மாதிரி இருக்கும், ஏன்னா சளி பிடிச்சிருக்கா அதனால். ஓகேங்க, எவ்வளோ சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ். ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கிறாரு. அப்படியே நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே பெரம்பலூர் போக வேண்டியதான். அது திருச்சி வந்துட்டு யார்ட்டையும் சொல்லலேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நானே வந்தேன். ஓகேவா, நல்லா இருக்குங்க வண்டி. அண்ட் ப்ரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ப்ரோ ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர். அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணது. நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஓலா கம்பேர் பண்ணும்போது டாப் ஸ்பீட் ஏன் 91 தான் போகுது? லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓ, லாக் பண்ணியிருக்காங்க போல ஃபேமி. நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணேன், குனிஞ்சு போல் நீங்களே பார்த்துருப்பீங்க. 116 பார்த்தீங்கன்னா ஓலா போச்சு. பட் ஓலா கம்பேர் பண்ணும்போது பவர் எல்லாமே ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரும் ஏத்தர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக இருக்கும் இந்த வீடியோ, ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்சதுனால கொஞ்சம் கடை எடுத்துட்டேன். நான் மழை வரப்போகுது, பெரம்பலூர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும். நான் ரீச் ஆனால் தான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் போட முடியும். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி. எங்க கூட சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை.